விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள செம்போன் நெருஞ்சு கிராமத்தில் ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்றது. அரியநாச்சி அம்மன், கருப்பசாமி ஐயனார் கோவிலின் வைகாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 386 காளைகளும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். சென்னை கூடுவாஞ்சேரி அருகே சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 1 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுவாஞ்சேரி அருகே அப்துல்லா தெருவில் வசித்து வரும் மணிகண்டன் என்பவர் தனது தந்தை காலத்தில் கட்டிய 40 ஆண்டுகள் பழமையான வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவரின் 1 வயது குழந்தை விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வீட்டின் சுவர் இடிந்து குழந்தை மேல் விழுந்ததில் குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மளிகை கடை உரிமையாளர் மற்றும் அவரது சகோதரரை மர்ம நபர்கள் முகத்தை மறைத்துக் கொண்டு அரிவாளால் வெட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கலிஃபுல்லா நகர் பகுதியைச் சேர்ந்த முபாரக் மற்றும் முகமது ஆகிய சகோதரர்கள் இருவரையும் இரவு 11 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் 50 ஆண்டுகள் பழமையான புளியமரம் வேரோடு சாய்ந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்திற்குட்பட்ட குத்தாலம், கோமல், செம்பனார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்தது. காற்றுடன் கூடிய பெய்த மழையால் செம்பனார்கோவில் நெடுஞ்சாலையில் 50 ஆண்டு கால புளியமரம் ஒன்று வேரோடு சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு போக்குவரத்தை சீர் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வாட்டி வதைத்த கோடை வெயிலால் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் அதிகாலை முதல் அதிராம்பட்டினம், மதுக்கூர், பேராவூரணி, பள்ளிக்கொண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் சங்கராபுரம், கல்வராயன் மலை உள்ளிட்ட பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்தது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.